ஹாய்ங்க, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இயற்கையான முறையில் செய்யக்கூடிய ஹேண்ட்மேட் சோப்புகள் எப்படி செய்கிறதுன்னு கடைசி வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் இது என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆயில்ஸ் எல்லாம் அளந்து வச்சுருக்கோம்ல, அந்த ஆயில்ஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மெர்ஜ் ஆகிற மாதிரி நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது அப்போ தான் நம்மளுடைய சோப்பு எண்ணெய் தனித்தனியாக நிற்காது. எல்லா எண்ணெயும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் நமக்கு அது நல்ல ஒரு சோப் பாராக கிடைக்கும். செப்ரேட்டாக நின்றுச்சு அப்படின்னா உங்களுக்கு அது நல்ல வராது. ஹேண்ட்மேட் சோப் பொறுத்த வரைக்கும் ஆயில்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணணும். பவுட்ரு ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணக்குள்ளே அந்த பவுட்ரு திட்டு அங்கங்கே நிற்கக்கூடாது. பவுட்ரும் நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மெர்ஜ் ஆகணும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி நாள் நைட்டே தேங்காய் எண்ணெயில் கஸ்தூரி மஞ்சள் போட்டு இன்ஃப்யூஸ் பண்ண ஆயில். இது நம்ம எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, பவுடராக நம்ம சேர்க்கறதை விட இன்ஃப்ளூயன்ஸ் மெத்தடில் நம்ம செய்யக்குள்ள அது எக்ஸ்ட்ரா இன்னும் நல்லா நமக்கு பெனிஃபிட்டாக கிடைக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி ஸ்டெப் ஃபாலோ பண்ணுறோம். இதனால் இன்னொரு பலன் என்னென்னு கேட்டிங்கன்னா, நல்லா ஆயிலில் அப்சர்வ் பண்ணி நமக்கு அது வரக்குள்ள அதோடைய முழுத்தன்மையும் நமக்கு அப்படியே கிடைக்கும். அதனால் நம்ம 2 மெத்தட்லேயும் யூஸ் பண்ணிக்கிறோம். ஆயில்லையும் யூஸ் பண்ணிக்கிறோம், பவுட்ரு ஃபார்ம்லேயும் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ கஸ்தூரி மஞ்சள் பவுட்ரையும் இதோடு சேர்த்து அங்கங்கே திட்டாக இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு அது எல்லா பக்கமும் சீராக இருக்கும். இல்லையா அங்கங்கே கட்டியாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கையிலையே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மினி பிளெண்ட்ரு போட்டு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையில் பண்ணக்குள்ளே உங்களுக்கு ரொம்ப டைம் ஆகும். இந்த மாதிரி பிளெண்டர் யூஸ் பண்ணக்குள்ளே உங்களுக்கு சீக்கிரம் அது ஃபுல்லாக மெர்ஜ் ஆன மாதிரி இருக்கும். நல்லா மெர்ஜ் பண்ண வாட்டி இதில் நம்ம ஏற்கனவே லைவ் சொல்யூஷனை நம்ம எடுத்து வச்சுக்கணும். அது ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும். ஆயில்ஸ் எப்போவுமே ஃபஸ்ட்டு நம்ம ஃபாலோ பண்ணுற ஒரே விஷயம் ஹேண்ட்மேட் சோப்பில் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நம்ம லைவ் சொல்யூஷனை கரைச்சி வைக்கணும். அப்போ தான் அது நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம ஆயில்ஸ் எல்லாம் மெஷர் பண்ணி இந்த மாதிரி பவுடரெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம லைவ் சொல்யூஷனை கரைக்கக்கூடாது. முதல்லையே கரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ஆயில்ஸை மெஷர் பண்ணி எடுத்துட்டு பவுட்ரு ஃபார்மில் இருக்கிற பொருளை ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம லைவ் சொல்யூஷனை ஊற்றணும். அப்போ தான் உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இந்த லைவ் சொல்யூஷனை வடித்து எடுத்துக்கோங்க. ஏன்னா சின்ன கரையாத பாட்டெலாம் இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம க்யூரிங் பீரில் வைக்கக்குள்ளே அது அப்படியே இருக்கும். ஃபுல்லாக நல்லா கரைஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதனால நம்ம வடித்து அதை சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக வடித்து நல்லா சேர்த்துக்கோங்க. ரூம் டெம்பரேச்சரில் வரணும். ஏன்னா இது ஹீட் அதிகமாக நமக்கு வெளியிடுறதுனால சூடாக ஊற்றுனீங்கன்னா சீக்கிரம் சஃபானிகேஷன் ஆகி அது கெட்டியாக ஆகும். இதே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்குள்ள நமக்கு ஊற்றக்குள்ள கம்மியாக நம்ம கலக்கிட்டே இருக்கக்குள்ள சஃபானிகேஷன் கரெக்டாக நடக்கும். சீக்கிரம் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கங்கே நிற்கும். நம்ம ஸ்லோவாக இப்படி ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம கலக்கிக்கிட்டே இருக்கணும். இது பாருங்கள் கலர் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு. லைவ் சொல்யூஷன் ஊற்றுனதுக்கப்புறம் கலர் ரெட் ஆரஞ்சு கலரில் இருக்கும். இது நம்ம லைவ் சொல்யூஷன் ஊற்றுனதுனால இந்த மாதிரி ஆகும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் எசென்ஷியல் ஆயில், ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எசென்ஷியல் ஆயில் பெனிஃபிட்காக யூஸ் பண்ணுறோம். ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் ஸ்மெல்லுக்காக யூஸ் பண்ணுறோம். நான் சாண்டில்வுட் ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் தான் இதுக்கு ஆட் பண்ணுறேன். 100 கிராமுக்கு பார்த்திங்கன்னா 3லேருந்து 5 கிராம் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு கொஞ்சம் மெஷர் தெரியும் அப்படிங்கிறனால நான் அதை அப்படியே எடுத்து போட்டுக்கிறேன். என் ஸ்மெல் எனக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் இது ஒரு தோசை மாவு பதத்துக்கு வரைக்கும் நம்ம கிளக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த மாதிரி டைமில் தான் நம்ம மோல்டில் ஊற்றணும். அதுக்கு முன்னாடி ஊற்றினோம்னா நமக்கு அந்த
24 ஹவர்ஸ் கழித்து எடுக்கக்குள்ளே அது நமக்கு பாராக இருக்காது. இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் ஒரு நாள் சேர்த்து விடுற மாதிரி இருக்கும். நம்ம இந்த ப்ரொசீஜர் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா நீங்கள் 24 மணி நேரத்திலே அன்மோல்டு பண்ணிக்கலாம். அப்படி அன்மோல்டு வரல அப்படின்னா இன்னும் ஒரு நாள் கழித்து கூட எடுத்துக்கலாம். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி கரெக்டான ப்ரொசீஜரில் நீங்கள் ஊற்றக்குள்ளே உங்களுக்கு சஃபானிகேஷன் கரெக்டாக நடக்கும். அதுக்காக தான் இப்போ நான் மோல்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த மோல்டில் நான் கரைச்சி வச்ச இந்த கஸ்தூரி மஞ்சள் சோப் இதை அதில் ஊற்றுறோம். ஊற்றி 24 மணி நேரம் கழித்து நம்ம அன்மோல்டு பண்ணக்குள்ளே நமக்கு அது சோப் பாராக நமக்கு கிடச்சிரும். ஹேண்ட்மேட் சோப் பொறுத்த வரைக்கும் இயற்கையான கிடைக்கக்கூடிய ஆயில்ஸை வச்சு நேச்சுரலாக நம்ம செஞ்சு 45 நாள் க்யூரிங்கில் வச்சு யூஸ் பண்ணக்குள்ளே உங்களுக்கு இதில் எந்த ஒரு கெமிக்கலும் இருக்காது. ஏன்னா அது க்யூரிங் பீரியட் நம்ம விடுறதுனால ஃபுல்லாக நமக்கு நேச்சுரலாக கிடைக்கும். நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டும் கூட. இதில் என்னென்னா இயற்கையாகவே கிளிசரின் கண்டென்ட் உருவாகிறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப பாதுகாப்பும் கூட. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வீட்லேயே செஞ்சு உங்கள் ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு அதோடைய ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரியும். இப்போ நான் இதை அப்படியே 24 ஹவர்ஸ் அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா நம்ம அன்மோல்டு பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை அப்படியே ரெஸ்ட் பீரியடில் விட்டுட்டு அன்மோல்டு பண்ணக்குள்ளே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அதையும் இதோடு அட்டாச் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவையும். இப்போது நான் 500 கிராம்ஸ் ஆயில்ஸ் வச்சு நான் செஞ்சுருக்கேன். அப்போ எனக்கு அது 6 சோப் கிடச்சிருக்கு. இது இன்னும் கொஞ்சம் இருக்குது. அது 100 கிராமாக வராது, இன்னும் கொஞ்சம் கம்மியாக வரும். 500 கிராம் செய்யக்குள்ளே உங்களுக்கு 6 சோப் வரக்குள்ளே 2 மாதத்துக்கு மேலே 3 மாதம் வரைக்கும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒருத்தர் யூஸ் பண்ணக்குள்ளே ஒரு சோப் 20 நாள் இல்லை 15 நாள் வச்சுக்கிட்டிங்கன்னா 6 சோப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மாதத்துக்கு மேலேயே வரும். இப்போ பாருங்கள், நான் 24 மணி நேரம் கழித்து இதை அன்மோல்டு பண்ணுறேன். எனக்கு இது சூப்பராக வந்திருக்கு. பாராக எங்கேயும் ஒட்டலை, நல்லாவே வந்திருக்கு. இந்த மாதிரி கரெக்டான ப்ரொசீஜரில் நீங்கள் கரெக்டான டைமில் அந்த சஃபானிகேஷன் நடந்து அந்த தோசை மாவு பதத்தில் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா 24 மணி நேரத்துலேயே எடுத்துடலாம். இல்லை கொஞ்சம் லிக்விடாக ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள், எனக்கு சூப்பராக இது மாதிரி கிடச்சிருக்கு. இது கஸ்தூரி மஞ்சள் சோப். இதை நம்ம உடனே யூஸ் பண்ணக்கூடாது. 45 நாள் க்யூரிங் பீரியடில் வச்சு தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு இது ஃபுல்லாக நேச்சுரலாக மாறும். ஏன்னா நம்ம காஸ்டிக் சோடா பேஸுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த காஸ்டிக் சோடா கெமிக்கல் தான். அதை நம்ம ஆயில்ஸோடு சேரக்குள்ளே ஒரு சஃபானிகேஷன் நடந்து அது நமக்கு நேச்சுரலாக அது மாறுது. அதுக்காக நம்ம காத்தோட்டமான ப்ளேஸில் 45 நாள் வச்சு நம்ம யூஸ் பண்ணக்குள்ளே ஃபுல்லாக நேச்சுரலாக ஆகிடும். pH பேப்பர் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி அது 7 to 9 இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சுக்கலாம். குழந்தைங்கள் 2 வயசு குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே இதை யூஸ் பண்ணலாம். ஹேண்ட்மேட் சோப் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம எந்த ஒரு சோப்பாக செய்கிறோமோ அந்த சோப்பை நம்மளே செஞ்சு நம்மளே யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ கஸ்தூரி மஞ்சள் சோப் வேணும்னா கஸ்தூரி மஞ்சள் பவுட்ரு போட்டு நான் இப்போ செஞ்சேன்ல அந்த மாதிரி செஞ்சுக்கலாம்.